சிறுவன் ஒருவன் ஜூடோ பயிற்சியில் கலந்து கொள்ள ஆசைப்பட்டான், விரும்பினான். ஆனால் அவனுக்கு இடது கை இல்லை. இருந்தபோதிலும் அவனுடைய ஆர்வத்தை கருதி ஒரு ஜூடோ குரு ஒருவர் அவனை சேர்த்து கொண்டார். தினமும் பயிற்சி உண்டு. குரு அவனுக்கு ஒரு குத்தும் பயிற்சியை தான் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருந்தார். 4 மாதம் கழித்து மீண்டும் அதே குத்து பயிற்சியை தான் அவர் கொடுத்தார். உடனே அந்த சிறுவன் குருவிடம் கேட்டான், குருவே, எனக்கு எதற்கு இந்த ஒரு குத்தை பயிற்சியை கொடுக்கிறீர்கள் என்று கேட்டான். அதற்கு குரு சொன்னார், இந்த ஒரு குத்து பயிற்சி உனக்கு போதுமானது என்று சொன்னார். அவனும் தொடர்ந்து அந்த ஒரு குத்து பயிற்சியை தீவிரமாக பயிற்சி எடுத்தான். 1 வருடம் கழித்த பிறகு அந்த குரு அந்த சிறுவனை ஒரு போட்டிக்கு அனுப்பினார். அந்த சிறுவன் ஒற்றை கை இல்லாமல் வந்த அவனை பார்த்த பலரும் ஏளனமாக சிரித்தனர். ஆனால் அந்த போட்டியில் தன்னை விட பலசாலியான பலரையும் வீழ்த்தி வெற்றி வாகை சூடினான் அந்த சிறுவன். பார்வையாளர்களுக்கும் வியப்பு, ஏன் அந்த சிறுவனுக்கே வியப்பு. இருந்தபோதிலும் தனது குருவிடம் வந்து கேட்டான், குருவே, நான் எப்படி இந்த போட்டியில் வெற்றி பெற்றேன் என்று கேட்டான். இதற்கு 2 காரணம். ஒன்று உனது அயராத பயிற்சி, இன்னொன்று ஜூடோவிலேயே இந்த குத்தை தடுக்க வேண்டுமென்றால் குத்துபவன் இடது கையை மடக்க வேண்டும். ஆனால் உனக்கு தான் இடது கையே இல்லையே என்று சொன்னார். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், பலகீனங்கள் கூட பலமாகும் என்பது தெரிகிறது. நன்றி.